Hi, welcome to BMW family. Good news for my subscriber, our subscriber. Okay. ஆமா. இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்ன மானமுள்ள பொண்ணு என்ன ஸ்ரீலங்காவுல கேட்டாக, அந்த சிங்கப்பூரில் கேட்டாக அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கட்டும். நான் சொன்னேன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இமானுக்கு வந்து நாளைக்கு கூட அவன் டேட்டு முடியுது. சுண்ணத்து பண்ணி கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. நாளைக்கு வந்து புது மாப்பிள்ளை ஆக போகிறான். புது மாப்பிள்ளை ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட ஸ்பான்சர் வந்திருக்கு. ஏகப்பட்ட ஸ்பான்சர் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இமானுக்கு வந்து நீங்கள் புது மாப்பிள்ளை பண்ண போகிறீங்களா, இந்தாங்க நாங்கள் வெளிநாட்டிலேருந்து அத்தரு ஸ்ப்ரே வந்து இம்போர்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு அப்படின்னு வந்து சில ட்ரெஸ் வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கடையிலேருந்து ட்ரெஸ்ஸு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ மெயின் மேட்டருக்கு வரும். என்னடா நடக்க போகுது, இந்த மாதம் ஒன்று நடக்க போகுது, இந்த வருஷம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன ஆச்சு, என்னவா இருக்குன்னு நிறைய பேர் கியூரியாசிட்டியில் இருந்தீங்க. அதில் நிறைய பேர் சில பேர் கரெக்டான கமெண்ட் பண்ணி, சில பேர் வந்து வேறு கமெண்ட் பண்ணி, அதில் சில கமெண்ட்டுகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த என்ன விஷயன்றது நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த கமெண்ட்டில் இருந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நடக்காமல் போனதில் ஒரு ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதால் யாராக இருந்தாலும் யாருமா இருந்தாலும் நான் தான் அந்த பையன், அந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணு. நடக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து பண்ணிட்டோம். ஏன்னா அது நடந்தால் யூடியூப்பில் வர முடியாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஃபியூச்சரில் படிக்க முடியாது, அப்புறம் இந்த வருஷமே திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததுனால கடைசியில் ஒரு முடிவு எடுத்துனா பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு நான் இன்னும் படிக்கணுங்க, நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த டைமில் படிக்கணும். படிக்கணும், அப்புறம் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கனால சரி அப்போ வேணாம் படிக்கட்டுமே அப்படின்னோடனே அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வச்சாச்சு. வேணான்னு விட்டாச்சு. ஓகேங்களா? அதனால் அதை கேட்காதீங்க. நடக்கணும்னு இருந்துச்சு, அது நடக்காமல் போயிடுச்சு. அது யார் என்ன நமக்கு தேவை வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம வந்து இதோட அந்த மேட்டரை முடிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து மெஹக்கு கண்டினியூ வந்து வரும். கமெண்ட்டில் சில பேர் கேட்டுக்கிற மாதிரி இன்னும் 6 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சிங்கப்பூர் கூட்டு போகிறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்கிறீங்க. உங்களோட இடங்களுக்கு ஏற்ப நாங்கள் வந்து மெஹக்கு இப்போ எதுவும் வந்து படிக்க வைக்க போகிறோம். ஓகேங்களா? பின்னாடி பார்ப்போம் ஸ்ரீலங்காக்காரங்க ஜெயிக்கிறாங்களா, சிங்கப்பூர்காரங்க ஜெயிக்கிறாங்களான்றத பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு ஆள் ஃபேமிலியில் காணனா ஸ்கூலுக்கு போயிடுச்சு. பக்கி அந்த நபா பக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு. ஆமாம், இதுக்கு வந்து நாளைக்கு படிச்ச இருக்கனால லீவ் விட்டுருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த வீடியோ முடிச்ச கையோட அது செய்ய போகிறோம். அப்படிதான்டா? இல்லை, நம்ம வீட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஆமாம், இவன் தான் நம்ம வீட்டிலே புது மாப்பிள்ளை ஆக போகிறான். புது மாப்பிள்ளைக்கு நாளைக்கு வந்து என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்க. அப்படியே மாப்பிள்ளைய அப்படியே ஜோடிச்சு உட்கார வச்சு கையில் மருதானத்தை தடவி அப்படியே மாலையை போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதான் நாளைக்கு காட்டுவோம்டா. இன்னைக்கே காமிச்சிட்டோம்னா நாளைக்கு காட்டுவோம். அது சர்ப்ரைஸு. அது ஏகப்பட்ட ஸ்பான்சர் வந்திருக்கு, எங்களுக்கு புது ட்ரெஸ் வந்திருக்கு, எல்லாமே நாளைக்கு வீட்டில் ரிவீல் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதாங்க சொல்லிட்டேன். அதை வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்களும் இருந்திருப்பீங்க. சில பேர் வந்து வருத்தத்தோடு இருந்தீங்க. அது வந்து உங்கள் வருத்தம் தான் வந்து அது நடக்காமல் போனது காரணம்னு நினைக்கிறேன். உங்களோட அன்பு தான் வந்து அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இப்போது BMW ஃபேமிலி வந்து இன்னும் வந்து வேகமாக செயல்படும். இந்த வருஷம் வந்து வேறு லெவலில் வந்து வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. மெஹக்கு ஒரு 6 மாதம் லீவு கூட வரப்போகுது. 12th முடிச்சனால 12th எக்ஸாம் இருக்கு, முடிச்சதுக்கப்புறம் லீவு வரப்போகுது. ஆனால் இன்னொன்று எனக்கு என்னன்னு தெரியும்னா, இப்போ வந்து இவங்க வந்து காமர்ஸ் படிக்கிறாங்க. சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, அது படிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றது தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி. எனக்கு தெரியாது, நான் 10வது கடைசிமா 10வது. எங்களுக்கு வந்து காலேஜ்னா என்னன்னே தெரியாது. மெஹக்கு ஃபர்ஸ்ட் டைம் போது அதுக்கும் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியல. என்ன படிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க
அடுத்து என்ன படித்தா நல்லா இருக்கும், இருக்கும். எந்த வேலை ஈஸியாக கிடைக்கும், எப்படி வேலை அதாவது ஒரு மேரேஜுக்கு அப்புறமும் நான் வந்து ஒரு ஃபாரின் போகிறாங்க அங்கே சம்பாதிக்கணும் ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரியான படிப்பு என்னவா இருக்கும். ரொம்ப படிக்கிற பொண்ணு கிடையாது, ஆவரேஜாக படிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான். அந்த மாதிரியான பொண்ணுக்கு என்ன படித்தா ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஓகேவா. அப்புறம் நாளைக்கு இமானுக்கு அந்த புது மாப்பிள்ளை ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஏன்னா ஏற்கனவே அந்த சுண்ணத்து வீடியோ 4 வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க. புது மாப்பிள்ளை வீடியோ மட்டும் டிலீட் ஆச்சுன்னு வச்சு குண்டே விட பார்த்துக்க. நாளைக்கு எதையும் காட்ட போகிறது இல்லை. அதனால் புது மாப்பிள்ளை வந்து ஹீரோ மாதிரி மாப்பிள்ளை மாதிரி ஜோடிச்சு அப்படியே அடித்து நொறுக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படி. ஏன்னா நாங்கள் வந்து மாப்பிள்ளையா மாதிரி உட்கார வச்சு அவன் கையில் மருதாணி தெரியும் எனக்கு ஒரு மாலை போட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்து பண்ணலாம் ஒரு பிளான் வச்சுருக்கோம். மத்தியானம் பிரியாணி ஆக்கி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். கிஃப்ட்லாம் கிடையாது, பொழுதன்னைக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா உனக்கு, போடா கிஃப்ட் ஒன்றும் இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் கரிஷ்மா சொல்லுது நீங்கள் காசு மாலை ஒன்று போடுவோம் அப்படிங்குது. எனக்கு அந்த காசு மாலை எப்படி செய்யணும்னு தெரியல. இது ஸ்டெப்லர், அதுக்கு காசு வேணும்ல. காசு பேங்க்ல கிடைக்கும். பேங்க்ல சும்மா கொடுப்பாங்களா? நாங்க சேஞ்ச் கொடுக்கணும். ஒரு 500 கொடுத்தா 20 rupees சேஞ்ச், 10 rupees சேஞ்ச் அப்படியே போட்டுட்டு வலியாசுக்கு இங்கே இருக்கு. அந்த காசு வேணா. ஒரு 1000 ரூபாய்க்கு 50 ரூபா நோட்டு எத்தனை வரும்? 500 ரூபாய்க்கு 10, 1000 ரூபாய்க்கு 20 நோட்டு வரும். 20 இல்லை வேணாம். அப்புறம் 20 இல்லாமல் எப்படி மாலை பண்ணுவேன்? 10 போதும் அவனுக்கு. 10 50 ரூபா நோட்டு வேணாங்கிறியா? 20 rupees நோட்டு, 20 rupees 10 rupees போதும். அது வந்து ஒரு மாலை மாதிரி செஞ்சிடும். ஸ்டாப்லர் வச்சு அடிக்கணுமா? சரி, அதில் வந்து ஒரு மாலை மாதிரி செஞ்சு இமானுக்கு காசு மாலை போடுவோம். வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பூ மாலை இருக்கு, அது போடுவோம். அதுக்கப்புறம் கைக்கு அது எல்லாமே இருக்கு, நிறைய இது இருக்கு. அதெல்லாம் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் நைட்டுக்குள்ளே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வேலையை நாளைக்கு பண்ணிடுவோம். நாளைக்கு வீடியோ எடுத்து நாளை கழிச்சு சனிக்கிழமை அந்த வீடியோ வந்துடும். ஓகேவாடா? நீ உனக்கு எல்லாம் சரியா போயிச்சா? சரியா போச்சா? பொண்ணு ஆடிச்சா? இப்ப யாருமே கொடுக்க மாட்டாங்க. எந்திரி, நீங்க வரும்போதே எல்லாமே கிஃப்ட். டான்ஸ் ஆட யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படின்னு ஒன்னாச்சு. பிரச்சனை இல்லைல்ல. இன்னும் இந்த மாசம் எண்டுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிருவியா? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? 27க்கு எக்ஸாம் இருக்கு. ஆமா, 27 எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு தேதி 20 ஆகி போச்சு. இன்னும் 7 நாள் என்னத்தை படிக்க போறேன் எனக்கு தெரியல. டீச்சர் சொல்றாங்க எக்ஸாம் வேணான்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வீடியோ இந்த வேற லெவலில் வரப்போகுது. இந்த வீடியோவில் நபா யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நபா இல்லாம இருக்கு நல்லதா போச்சு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நபா வந்து அந்த கமெண்ட்டை படிக்கும். ஓகேவா? எல்லாமே கமெண்ட் பண்ணி படிப்போம். நானும் படிக்கிறேன். நீனும் படிக்கிறியா? கமெண்ட் படிக்கிறியா? ஸ்கூல் படிக்கிறியா? காலேஜ் படிக்கிறியா? கமெண்ட்டும் படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன். யாரு எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவள் பாருது, அவள் பாருது. எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் பண்றேன், லைக் எல்லாமே பண்றேன்ல. சரிமா, சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போடுறோம். ஆமா, சப்போர்ட் தேவை. உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. பண்ணி உங்க ஃபேமிலிஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நாளையில இருந்து மேக் எக்ஸாம் தொடங்குது. அது நல்லா எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஓகே, பாய் சொல்லிடுமா? பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மேக் ஸ்கூல்ல வந்து ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கு வீடியோ வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ போய் வீடியோ எடுத்துட்டு வருவியா? நல்லா எடுத்துட்டு வருவியா? அப்ப எனக்கு யார் போன் பண்ணுவான்? என் மொபைல் ஒன்றை கொடுத்துட்டா கோபுரோ கொடுக்குறேன், போயிட்டு நல்லா வீடியோ எடுத்துட்டு வா. ஓகேவா? அது அவங்க சொன்னா மட்டும் எடு, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. மேக்கோட ஃபேர்வெல் டே ஸ்கூல்ல எல்லாரும் வருவாங்களா? உங்க கிளாஸ்ல உள்ள எல்லாம் வருவாங்களா? பண்ண மாட்டேன். ஓகே, அது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து காட்டு. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஃபேர்வெல் டே வந்து ஃபங்க்ஷனோட வீடியோ எடுத்துட்டு வருவாங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதெல்லாம் அப்பவே சொல்றோம். அப்ப சொல்லுவோமா? நான் நேற்று ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் மேக்கு. சூப்பரா கிட்டத்தட்ட 8000 rupees கொடுத்து ஒரு கிராண்ட் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அது ஒன்லி ஃபார் ஃபேர்வெல். ஓகேவா? ஓகே, பை பாய் சொல்றேன். பாய்.